அடுத்ததா யார பத்தி சொல்ல போறேன்னா அனுஷ்கா. அனுஷ்கா. எஸ். என்னம்மா அனுஷ்கா அவ்வளவு பிடிக்குமா? இல்லையா, நீ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுல இருந்தே வெறும் ஹீரோஸா சொல்லிட்டு இருக்கியா? ஓ, கலர்ஃபுல்லா ஹீரோயின் சொல்றேன் நானு. ஆமா, சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா அனுஷ்கா வந்து ஹாலிவுட் படத்துல நடிக்க போறாங்களாம். ஹாலிவுட்லயா? ஹாலிவுட்ல என்னன்னா ஹாலிவுட்ல வந்து எக்ஸ்பாண்டபிள் அப்படின்னு ஒரு படம் எடுக்க போறாங்களாம். அதுல வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வச்சு எடுக்க போறாங்களாம். அப்போ வந்து தமிழ் ஹீரோயின், தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு ஹீரோனை போட்டு எடுக்கலாம் அப்படின்னும் போது நிறைய ஹீரோயின்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. நயன்தாரா, த்ரிஷா, இந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் மத்தியில நம்ம அனுஷ்காவை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க ஹாலிவுட் படத்துக்கு. நானும் கேள்விப்பட்டேன். எக்ஸ்பாண்டபிள்ஸ் வந்துட்டு செம பயங்கரமான ஆக்ஷன் படமாவே. ஆமா, அதுதான் ஆக்ஷன் படம். இங்கதான் நிக்குது அந்த விஷயமே. அதனால அனுஷ்கா வந்து அருந்ததி படத்துல அந்த மாதிரி பாகுபாலி அந்த படத்துல வந்து ரொம்ப வீரமான ஆக்ஷன் ரோல் எல்லாம் பண்ணாங்க இல்லையா? சோ அந்த படங்கள்லாம் பார்த்துட்டு அனுஷ்கா வந்து இந்த கேரக்டருக்கு செட் ஆவாங்க, மத்த யாரும் அந்த அளவுக்கு செட் ஆக மாட்டாங்க, அனுஷ்கா தான் இதுக்கு ஆப்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த படத்துல வந்து அனுஷ்காவை கமிட் பண்ணிருக்காங்க. வாவ், சூப்பர். சூப்பர்ல. நம்ம தமிழ் ஹீரோயின் வந்து ஹாலிவுட் படத்துல நடிக்க போறாங்கன்னா நம்மளுக்கு தான் இது கண்டிப்பா பெருமைன்னு சொல்லலாம். சோ அனுஷ்காக்கு வந்து இந்த வருஷமே ரொம்ப லக்கியான வருஷம். அவங்க ரஜினி சார் கூட நடிக்கிறாங்க, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஹாலிவுட் படத்துலயும் அவங்க நடிக்க போறாங்க. சோ அனுஷ்காக்கு வந்து நம்மளும் வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம்.